எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. All glory, honor and praise be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் இந்த மாதத்தின் முதலாவது நாளில் தேவ சமூகத்திலே கூடி வர கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த தயவுள்ள கிருபைக்காக இரக்கத்திற்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace and the mercy that the Lord has rendered to us to come to the presence of the Lord on the first day of this month. கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவாராக. May the Lord alone be magnified. இந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை காத்தார். The Lord has protected us for the last 11 months. இந்த புதிய மாதத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has brought us into this 12th month. அவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. All glory, honor and praise be to the name of the Lord. இந்த மாதத்திலேயும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. May the Lord also lead each one of us according to his will in this month. நான் முதலாம் தேதியே இதை சொல்லணுமான்னு யோசித்தேன். So I thought whether I should say this on the very first day of the month. நான் சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். But I think it is not wrong to say. நம்ம இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம சில தரிசனங்களை நம்ம மனசுல வைத்திருந்தோம். ஆண்டவர் கொடுத்ததை சபையில நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்தோம். So in the beginning of this month we had a vision meet where we had a list of visions which God has given us, and we said and we also prayed that the Lord will fulfill that. அதிலே ஒவ்வொன்றாக கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். And the Lord has been fulfilling each one of us. அதுல ஒரு காரியத்தை நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். And if God willing, one among that will be initiating from the next week onwards. நம்முடைய வீடுகளில் நம்ம நிறைய பேர் விசேஷமாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சில வஸ்திரங்களை வாங்கியிருப்போம். பர்த்டேக்கு அப்படிலாம் ட்ரெஸ் வாங்கியிருப்போம். So we would be buying dresses and clothes for our children for special occasions. ஆனால் பிள்ளைங்க வேகமாக வளர்றாங்க இல்லையா? But our children grow up very fast. சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்ச நாள் தான் போட்டிருப்பாங்க. ஒரு முறை 2 முறை போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே பத்தாம போயிருக்கும். So they would use those dresses only once or twice and then that would not fit them properly. என்னுடைய ஆண்டவர் கொடுத்த விருப்பம் நாம் ஒரு முயற்சி எடுத்து இந்த வருஷம் நம்ம வீட்டில் கிழியாத, பழசாகாத, மங்கி போகாத, இத்து போகாத நல்ல ட்ரெஸ்ஸஸ் நான் வச்சுருக்கேன், ஆனால் நான் போடுறதில்ல, அது எனக்கு பத்துறதில்லை, சும்மா இருக்குது அப்படின்னு சொல்கிற ட்ரெஸ்ஸஸை நீங்கள் தேவை உள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் விரும்புகிறவர்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம். So according to the desire which the Lord has given me, if we have those kind of clothes, unused clothes which are in a good condition, which are not worn out, so you can give those clothes for people or the children who are very poor. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா எனக்கே பிடிக்கல அப்படின்றது இல்லை, இது ஆல்மோஸ்ட் நியூ, புதுசு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரெஸ். So those dresses should not be like you don't like it, but it should be almost new. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸை நீங்கள் நல்லா துவைச்சு அல்லது நீங்கள் ட்ரை கிளீனிங்கில் கொடுத்து நீங்கள் புதுசு மாதிரி நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம புது ஆலயத்தின் வளாகத்தில் ஒரு ஷோரூம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ட்ரெஸ்ஸஸ் ஷோரூம் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். So those kinds of dresses you can wash it or dry clean it and bring it properly in a very neat condition, because from next week onwards we will have a showroom like set up in our new premises. So அதில் நீங்கள் கொண்டு வர்ற ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் ஹேங்கரோட கொண்டு வரணும். So those dresses should be brought along with the hangers. நீங்கள் அந்த ஹேங்கரில் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் மாட்டி வச்சிருவோம். So that we will hang it over there. நம்முடைய சபையில் நிறைய ஐக்கியங்கள் இருக்கு. There are many fellowships in our churches. விசேஷமாக ஷம்மா ஐக்கியம், தினக்கூலி செல்லுகிறவர்களுக்காக ஐக்கியம், ஏழை மக்களுக்காக நிறைய ஐக்கியங்கள் இருக்கு. So for example, Shamma Fellowship and also Daily Wages Fellowship and many other fellowships for where poor people are also taking part in it. அவர்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு நாம இந்த வருஷம் பண்டிகை நாட்கள்ல இந்த வஸ்திரங்களை நம்ம இலவசமா கொடுக்க போறோம். So we are going to give all those clothes to the children of those people for in this festival occasion. Even குழந்தைகளுடைய வஸ்திரங்கள் கூட. So even if you have clothes of babies and infants. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பர்த்டேக்கு gift கொடுத்தாங்க, பத்தாம போயிடுச்சு, என் பிறந்த குழந்தைக்கு சும்மா இருக்கு அந்த ட்ரெஸ் நான் வச்சிருக்கேன். இது நான் சொல்றது பழசு கிடையாது, ரொம்ப மோசமா போனதில்லை, புதுசு மாதிரி இருக்கணும் கிட்டத்தட்ட. So those clothes which God has gift for your kid, but you are not using it, and that should be in a very new condition. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருந்தா நீங்க கொண்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொடுக்கறதுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தலாம்.
So you can come and give all those dresses from next week onwards in the new premises. அதற்காக இடங்களை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறோம். We are also arranging places for that. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணும்படி நீங்களும் ஜெபம் பண்ணிடுங்க. You also pray that the Lord should prosper that. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. May the Lord continue to lead us. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us even today. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக ஜெபித்தபோது கர்த்தர் என் மனதிலே ஒரு வசனத்தை விதைத்தார். As he was praying for this month's promise, the Lord sowed a word in my heart. சங்கீதம் 75 சங்கீதம் 7 வசனம். Psalm 75 verse 7. 75 சங்கீதம் 7 வசனம். Psalm 75 verse 7. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். But God is the judge, he puts down one and exalts another. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். He puts down one and exalts another. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 41 வசனம் 41 அதிகாரத்தில் 2 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். In the book of Isaiah chapter 41, let us read verses 2 to 4. கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? Who raised up one from the east, who is righteousness called him to his feet. ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்திற்கு தூசி அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவன் யார்? Who gave the nations before him and made him rule over kings? Who gave them as a dust to his sword, as driven stubble to his bow? Who pursued them and passed safely by the way that he had not gone with his feet? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? Who has performed and done it, calling the generations from the beginning? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. I, the Lord, am the first. பிந்தினவர்களோடு இருப்பவராகிய நான் தானே. And with the last I am he. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். He puts down one and exalts another. நீதிமானை எழுப்புகிறார். The Lord raises the righteous. அவனிடத்தில் ஜாதிகளை ஒப்புக் கொடுக்கிறார். And he also surrenders the nations to him. அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்குகிறார். And he makes him ruler over kings. அவர்களை சத்துருக்களை துரத்தும்படி பயன்படுத்துகிறார். And he also uses them to cast away the enemies. சமாதானத்தோட நடக்க பண்ணுகிறார். And he also make them walk in peace. இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஒரு காரியத்தை என் மனதில் ஆழமாக பதித்தது. All these words really etched one important thing into my heart. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதில் ஒரு வகையான நன்மை என்னவென்றால், நன்மை செய்யும்படியாக தேவன் சிலரை நமக்காக எழுப்புவார். Among the kindness which God does to us, one of the good thing which the Lord does is God will raise up someone for us. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவன் ஒருவரை எனக்காக எழுப்புவார். Today the promise which the God is giving us is God will raise up someone for me. இந்த வார்த்தையை என் இருதயத்திலே மிக ஆழமாக கர்த்தர் பதிய வைத்தார். The Lord also put this word very deep into my heart. நமக்காக தேவன் சிலரை எழுப்புவார். God will raise up someone for you. அவர்களை எழுப்பி நமக்கு உதவி செய்யும்படியாகவே தேவன் அவர்கள் சிலரை உயர்த்துவார். And the Lord also will exalt some of them just to help us. அநேக வேளையில் நாம் நினைக்கிறோம், இந்த ஒரு மனிதனால என்ன நடந்து விட முடியும், என்ன சாதிக்க முடியும் நீங்க யோசிக்கலாம். Many times we think and wonder what can be accomplished through just one person. ஆனால் தேவனால் ஒரு மனுஷன் இடைக்கட்டப்படும் போது, ஒரு மனுஷன் பலப்படுத்தப்படும் போது, ஒரு மனுஷன் தெரிந்தெடுக்கப்படும் போது, ஒரு மனுஷன் உயர்த்தப்படும் போது, அந்த ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியம் செய்ய முடியும் என்பதை வேதம் முழுவதும் நம்ம படிக்கலாம். When one person is chosen by God, when one person is strengthened by God, when one person is exalted by God, we can see that the Lord uses that one person to many great things in the Bible. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களை வாசித்தால், when you read Acts chapter 17 verses 26 to 27, அங்கே நாம் வாசிக்கிறோம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே மனுஷனுடைய இரத்தத்தினாலே அல்லது ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். And he has made from one blood every nation of men.
ஒரே ரத்தத்தினால அத்தனை பேரையும் தோன்ற பண்ணினார். He made from one blood every nation of men. இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் ஜனத்தொகை இந்தியா போன்ற நாடுகள்ல ஏராளமான மக்கள் கோடி கோடியா வாழ்றாங்க. Today when we look at the countries like India, we have many crores and millions of people who are living here. இத்தனை கோடி மக்கள் ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு இந்த உலகத்துல ஆண்டவர் நடமாட பண்றதுக்கு தேவன் பயன்படுத்தினது ஒரு மனுஷன். இந்த ஒரு மனுஷன் ஆதாம் மூலமாக இத்தனை பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் நிரம்ப வச்சிருக்கிறார். So God used only one person, Adam, to fill this entire world with so many multitude of people. மல்கியா 2:15 In Malachi chapter 2 verse 15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தான், but he did not he make them one. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று வாசிக்கிறோம். We read, having a remnant of the spirit, why he seeks godly offsprings. ஒரே ஒரு மனுஷனை படைச்சு தேவன் அந்த ஒரு மனுஷனுடைய சந்ததிகள் மூலமாக பூமியவே நிரப்பிட்டாரு. The Lord made only one person, one man, and through him the Lord filled the entire world and the earth. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் When you come to Luke chapter 2, 29 முதல் 32 verses 29 to 32, அங்கே சிமியோன் என்பவர் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டு தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறார். here you read about Simeon who was led by the Spirit of the Lord into the temple of God. அங்கே குழந்தையாக இருந்த இயேசுவை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார். And there he saw Jesus as infant Jesus, and he also glorified God. 31-32 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். From verse 30 onwards it says, for my eyes have seen your salvation which you have prepared before the face of all peoples. ஒரே ஒரு மனுஷனை எழுப்பினாரு. The Lord raised only one person. இயேசுவாகிய ஒருவரை கொண்டு Through only Jesus இந்த உலகம் முழுவதற்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். God brought salvation into this entire world. ஒரு மனிதன். Through only one person. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 49 முதல் 51 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது John chapter 11 verses 49 to 51, அங்கே காய்பா என்கிற பிரதான ஆசாரியன் அந்த வருஷத்திலே அவன் பிரதான ஆசாரியனாய் இருந்தபடியால் அவன் தீர்க்கதரிசனமாய் ஒரு வார்த்தை உரைக்கிறான். here Caiaphas being high priest for that year, he prophesied a word. வேதம் சொல்லுகிறது 50ஆம் வசனத்துல, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னானா. Here he says that for it is expedient for us that one man should die for all the people. ஒரு மனிதனாகிய இயேசுவினுடைய மரணத்தினாலே உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. Through the death of one man Jesus Christ, the entire world was saved. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, In Acts chapter 9 and verse 15 it says, அங்கே ஆண்டவர் அனனியாவை பார்த்து சொல்லுகிறார், unto Ananias the Lord says, ஒரு மனிதனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் என்ன, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். Through one man Paul, God had a plan, for he is a chosen vessel of mine to bear my name before Gentiles, king and the children of Israel. இதை சொல்லுவதை ஆண்டவர் சொல்லுவதை இந்த அனனியா கேட்ட உடனே 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், When Ananias heard these words of God, he said in verse 13, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். Lord, I have heard from many about this man, how much harm he has done to your saints in Jerusalem. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்று அவன் பயந்து போய் சொல்லுகிறான். And he was totally afraid and said, and here he has authority from the chief priest to bind all who call on your name. அனனியாக்கு நம்பிக்கை இல்லை, இந்த ஒரு மனுஷனால என்ன நடக்கும். Ananias did not have hope. What will happen through this one person? அவன் கேள்விப்பட்டதெல்லாம் இந்த மனுஷனால உபத்திரவம், பொல்லாங்கு, மரணம், காவல் இதுதான் நடக்குதுன்னு அவன் பார்த்தான். So all he heard was it was all persecution, tribulation and this binds and chains that is happening through this one man. ஆனால் தேவனோ மனிதன் நம்ப முடியாத அந்த ஒரு மனிதனை கொண்டு, மனிதன் அசட்டை பண்ணின ஒரு மனிதனை கொண்டு தேவன் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போகிற பாத்திரமாக கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்தினார். But through this one man
man who was rejected, who was despised, people did not believe, God took the gospel to Gentiles, kings and Jews. தேவனே நியாயாதிபதி. And God is the judge. தேவனே முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர். God is the one who decides. தேவனே எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக நடத்துகிறவர். God is the one who does everything beautifully. அவருடைய பார்வையிலே ஒரு மனுஷனை தாழ்த்துகிறார். He also puts one person in his ஒரு side. மனுஷனை ஒன்றுமில்லாமல் போக வைக்கிறார். And he also makes one person who has உயர்வில் nothing. இருக்கிறவனை கீழே தள்ளி போடுறாரு. He also pushes down who is in a high place. முக்கியமானவனை முக்கியம் இல்லாதவனாக இன்சிக்னிஃபிகண்டா மாற்றிடுறாரு. He also makes an insignificant person totally insignificant. அதே வேளையில மனுஷரால் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை யாரும் எதிர்பார்க்காத வேளையில கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். And also at the same time the Lord also exalts the one who is totally despised by the people. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. No one expected that. ஆனால் கர்த்தர் அந்த மனுஷன் மேல கண்ணை வைக்கிறார். But God keeps his eye on him. அவனை எழுப்புகிறார். The Lord raises him. அவனை உயர்த்துகிறார். The Lord exalts him. அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். And the Lord makes him a blessing to many. நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த மாதம் தேவனை ஆராதித்து அவரை உண்மையாய் தேடி பின்பற்றுகிற உங்களுக்காக கர்த்தர் ஒருவரை எழுப்புவார். I truly believe this month God will raise up someone for you who always truly believe God. இந்த வார்த்தையை கர்த்தருடைய இருதயத்திலே ஆழமாக நேற்றுக்கு இரவு பதித்தார். The Lord etched this word very deep into my heart last என்னை night. கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியத்தை நிறைவேற்ற எனக்கு உதவும்படி கர்த்தர் ஒரு சிலரை எழுப்புவார். God will raise up a few or someone for me to accomplish things that ought to be done through me. வேதத்தை ஆண்டவர் தியானிக்க என்னை நடத்தின போது 3 விதமான மனிதர்களை தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவுவதற்கு தேவன் எழுப்பினதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். When the Lord led me to meditate this, the Lord showed me 3 people whom God raised to help the others. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை கவனிக்கலாம். 2 Kings chapter 5 first 6 verses. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். Now Naaman, commander of the army of the king of Syria, was a great and honorable man in the eyes of his master, because by him the Lord had given victory to Syria. He was also a mighty man of valor, but a leper. அப்பொழுது 2ஆம் வசனம் பாருங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு அல்லது யுத்த சேனைகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். Verse 2, and the Syrians had gone out on raids and had brought back captive a young girl from the land of Israel. அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். She waited on Naaman's wife. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொன்னாள். Then she said to her mistress, if only my master were with the prophet who is in Samaria, for he would heal him of his leprosy. சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசிக்கு எஜமான் போனால் குஷ்டரோகம் சுகமாகிவிடும். If the master goes to the prophet who is in Samaria, his leprosy will be healed completely. இந்த செய்தி எஜமானுக்கு போகிறது. And this news went to the master. எஜமானிலிருந்து அந்த தேசத்தின் ராஜா சீரிய ராஜாவுக்கு போகிறது. And from master it went to the king of Syria. அந்த சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சமாரியாவில் உள்ள ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறார். And here this king of Syria wrote a letter to the king who is in Samaria. அதோட முடிவு என்ன? What happened at the end? இத்தனை வருஷங்களாக குஷ்டரோகத்தினால் அவதிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் குணமாக்கி அவனை தேவன் திரும்ப தன் வாழ்க்கையை தொடங்க கர்த்தர் உதவி செய்தார். The Lord healed this person who was suffering from this leprosy for many years, and the Lord enabled him to restart his life. இந்த நாகமான் எப்படிப்பட்டவன்? How was this Naaman? வேதவசனம் நமக்கு சொல்லுகிறத பாருங்க. Look at the verse that he says. முதலாம் வசனத்துல தன் ஆண்டவனுக்கு முன்பாக பெரியவனாய் இருந்தவன். So he was great man, honorable man in the eyes of his master. இவன் படைகளின் தலைவனாக தளபதியாக இருந்தவன். And he was the commander of the army there. இவன் மகா பராக்கிரமசாலி என்ற வசனம் சொல்லுகிறது. And it also says he was a man of mighty valor. வேதம் சொல்லுகிறது கர்த்தர்
கர்த்தர் இவனை கொண்டு சீரிய படைகளுக்கு ஜெயத்தை கொடுத்தார். And also by him the Lord had given victory to Syria. தன்னுடைய வாழ்க்கை எல்லாமே வெற்றியா போயிட்டு இருக்கு. And all his life was successful. பெரிய பிரகாசம் வாழ்க்கையில. And there was a great light in his life. பெரிய கனம், பெரிய மகிமை, பெரிய உயர்வு. It was a great honor, great exaltation in his life. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அருவருக்கத்தக்க ஒரு பிரச்சனை இருந்தது. வெளியே சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு தலைகுனிவை கொண்டு வந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அது அவனுக்குள்ளே இருந்த குஷ்டரோகம். But this person had something, a problem which is totally detestable, which he cannot tell others or disclose, which is leprosy. அந்த நாட்களிலே குஷ்டரோகம் என்பது ஒரு சாபமாக பார்க்கப்பட்டது. In those days this leprosy is considered to be a curse. குஷ்டரோகிகள் அண்டையில யாரும் வந்து சேர மாட்டாங்க. No one will draw closer to those people with lepers. குஷ்டரோகிகளை ஊரை விட்டு பிரித்து வைத்து விடுவாங்க. They will always separate these people from the land. குஷ்டரோகிகளே என்ன பண்ணுவாங்களா, தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வாங்க. And these lepers themselves will ostracize themselves from others. அது ஒரு தலகுனிவை உண்டாக்குகிற ஒரு வேதனையான வியாதி. So that will bring a great shame to them. ஒரு பக்கம் வெற்றி, on one side it is victory, இன்னொரு பக்கம் வேதனை. on the other side suffering. ஒரு பக்கம் உயர்வு, One side exaltation, இன்னொரு பக்கம் தலைகுனிவு. on the other side shame. நிச்சயமாய் நம்புகிறேன், தன்னுடைய எஜமான் முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக கனம் பெற்ற இந்த மனுஷனை ராஜா எங்கெங்கேயோ அனுப்பி அவருக்கு தெரிந்த பெரிய பெரிய மருத்துவர்கள்ட்டெல்லாம் கொண்டு போய் ஏதாவது அவனுக்கு உதவி செய்யணும்னு நிச்சயமா பிரயாசப்பட்டிருப்பார். Truly I believe that this man who was a honorable man before his king, the king would have taken all the efforts to send him to all great medical experts to bring healing for him. ஆனால் ஒரு காரியம் இங்கே நடக்கிறது பாருங்களேன். But you see one thing happening here. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அவனுடைய வாழ்க்கையில உதவி செய்ய முடியாத போது, when very great people were not able to help in his life, ராஜா முதற்கொண்டு இவன் தப்பித்து செல்ல வழியை, மாற்றத்திற்கான வழியை காட்ட முடியாத போது, right from the king who was not able to show him a way of escape, சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு வேலைக்கார பெண், ஒரு அடிமை பெண் வாயிலாக மூலமாக கர்த்தர் இந்த மனுஷனுக்கு ஒரு புதிய பாதையை தேவன் காண்பித்தார். the Lord showed a new way through a young slave girl who was brought as a captive. நான் நினைக்கிறேன் இந்த மனுஷன் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் முடிவு அடைவதற்கு எங்கெங்கேயோ தேடி இருப்பார் நினைக்கிறேன். I think this man would have gone here and then, wandered around to find a solution for the problem of his life. ஆனா இந்த நாகமானுக்கு தெரியல, தன்னுடைய வாழ்க்கையை மலரச் செய்வதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை எழுப்பி நிறுத்துவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையின் நிந்தை அவமானத்தை மாற்றுவதற்கு தேவன் ஒரு பிள்ளைய வேற எங்கேயுமே இல்ல, தான் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தார். But this Naaman was unaware that the Lord has kept a girl in his own house who can bring a change, who can bring a great change in his life, who can bring this great change from the shame that is encountering. இந்த ஒரு பிள்ளையின் வாயிலாக அவன் பாதையை கர்த்தர் மாற்றி போட்டார். And the Lord changed his entire path through this one girl. முதலாவது, number one, கர்த்தர் உனக்கு வழிகாட்ட ஒருவனை உனக்காக எழுப்புவா. God prepared one to show the way. கர்த்தர் வழிகாட்ட உனக்காக ஒருவரை எழுப்புவா. God prepares one to show you the way. Hallelujah. Hallelujah. நீங்க விசுவாசிங்க. You believe today. இந்த டிசம்பர் மாதத்துல தேவன் உங்களுக்கு ஸ்தம்பித்து போன பாதைகள்ல வழியை காட்ட தேவன் ஒருவரை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். Truly in this month of December the Lord will bring someone into your life to show you way where you're totally stuck. அதுவரைக்கும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் உங்களுக்காக உயர்த்துவார். The Lord will exalt you who have been considered totally despised and rejected so far. இவர்கள் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அற்பமானவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த அற்பமாய் நினைத்த மக்கள் நடுவிலிருந்து தேவன் ஒரு வழி உண்டு பண்ணுகிற ஒருவரை தேவன் உங்களுக்காக எழுப்புவார். Whomsoever considered you to be as a rejected, waste and useless, the Lord will raise a person among you to help you. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா நம்பிக்கை இழந்து போய் இனி நமக்கு வாழ்வு கிடைக்காது, இனி நம்ம புதுசா எதுவும் துவக்க முடியாது, இனி நமக்கு வழி இல்லைன்னு நினைச்சு ஸ்தம்பித்து போன நிலையில் நீங்க இருக்கலாம். Maybe you are in a situation where you are completely stuck, not finding a way, that I cannot change, that I cannot move or transform any way in my life. மற்ற எல்லா பகுதிகள் நீங்க பிரகாசமா இருக்கலாம். You might be shining in all other parts of your life. எல்லா இடத்துல நீங்க வெற்றியா இருக்கலாம். You might be victorious and successful in ஆனா everything. இந்த ஒரு பகுதி உங்களை தலகுனிய வைக்குது. But this one portion is making you feeling ashamed. இந்த ஒரு பகுதி உங்களை வெட்கத்திற்குள் கொண்டு போகிறது. This one part of your life is putting you to shame. இந்த ஒரு பகுதியில காரியங்கள் சித்திக்க மாட்டேங்கிறது. And in this one part things are not at all prospering. நீங்கள் பதிலை எங்கெங்கேயோ தேடி கொண்டிருக்கிறீங்க. You are seeking the answer from many places. ஆனால் கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாருன்னு கேட்டா, But where has the Lord kept it? நீங்க அனுதினமும் பாக்குறீங்க பாருங்க.
Every day, whomsoever you see every day, நீங்கள் அனுதினமும் நீங்க வந்து ஒருத்தரை வேலை வாங்குறீங்க பாருங்க, from whom you extract work every day, அனுதினமும் நீங்க அசட்டையா நினைக்கிறீங்க பாருங்க, whomsoever you consider to be despised every day, நீங்க எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழி திறக்கும்படி தேவன் பாதையை காட்டுவார். the Lord will show the way to make a path for you from an unexpected direction. ஹல்லேலூயா. Hallelujah. நாகமானுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்ப்பீங்களானா, When you see the life of Naaman, கர்த்தர் அவனை வழிநடத்துறதுக்கு ராஜாக்களை அல்ல, வேலைக்காரியையும் வேலைக்காரர்களையும் தேவன் பயன்படுத்தினார். the Lord did not use the kings but used the slave girls and slave servants to lead her. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் வந்து இந்த நாகமானை வீட்டு பெண், வீட்டில் இருந்த கைம்பெண் மூலமாக தேவன் ஆலோசனை கொடுத்து சமாரியாவுக்கு அனுப்பிட்டாரு. So the Lord gave Naaman a counsel through this young girl, who slave girl who was in his house, and went and sent him to Samaria. அந்த மனிதன் தேவனுடைய தாசனை சந்திக்க முற்பட்ட போது அந்த மனுஷன் வெளியே வர மாட்டேன்ட்டாரு. So when he was trying to meet that servant of God, he refused to come out. இந்த மனுஷன் ஒரே கோபம், And he was angry. இவர் வெளியே வருவார் நான் எதிர்பார்த்தேன், I expected that he would come out. என் மேல கை வைப்பார்னு நான் எதிர்பார்த்தேன், I thought he would lay his hand upon me. எனக்காக ஜெபம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன். I thought he will pray for me. ஒன்றுமே செய்யாம போய் யோர்தான்ல போய் 7 முறை முழுகிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. But he did not do anything, but he asked me to dip myself in Jordan 7 times. வேலைக்காரனை வச்சு வேலை வாங்கி அனுப்பி விட்டாரு, வார்த்தையை கொடுத்து அனுப்பிட்டாரு. So he sent his word only through his servant. மிகுந்த கோபமாக தான் ஊருக்கு திரும்பணும்னு அவன் நினைச்சான். So he was furious and he wanted to return to his place. அங்கேயும் தேவன் தாழ்த்தப்பட்ட சிலரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். The Lord will exalt someone few who are totally low in the life. நாம் அற்பமாய் நினைக்கிறவர்களை தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு என்று பயன்படுத்துவார். The Lord will use people whom we consider to be despised for the blessing of our life. அவ்வளவு நேரம் நீங்க அவங்கள அசட்டை பண்ணிருப்பீங்க. You would have despised them so far. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி அதே மனிதர்கள் சிலரை தேவன் முன்குறித்தவர்களை உங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க பண்ணுவார். But God will make them shine before you, whom He has pre-appointed for you to show you a way. உங்களுக்கு ஒரு பாதையை கர்த்தர் காட்டுவார். The Lord will show you a way. நீங்கள் அற்பமாய் எண்ணினவர்கள், those who have been despised by you, நீங்கள் அசட்டை பண்ணினவர்கள், those whom you despise, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நினைத்தவர்கள், those whom you consider to be very lowly, தகுதியற்றவர்கள் என்று நினைத்தவர்கள், those who consider to be unworthy, உங்கள் வாழ்க்கையில் முடங்கி கிடக்கிற பகுதிகளை தேவன் ஒளிமயமாக்க தேவன் அவர்களை உயர்த்தி பயன்படுத்துவார். The Lord will exalt them to bring a shine and a light into the part which are stuck in your life and give you a way. இன்றைய கர்த்தர் உயர்த்துகிறவர். Today the Lord exalts us. ஹல்லேலூயா. Hallelujah. நமக்காக சிலரை உயர்த்தி நமக்கு ஒரு பாதையை திறப்பார். The Lord will exalt a few for us to show the way. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. You believe this word today. எனக்காக தேவன் ஒருவரை உயர்த்தி தேவனின் வழியை தேவன் திறப்பார். The Lord will raise up someone for me and the Lord will show the way. நான் அசட்டை பண்ணினவர்கள் நடுவில் இருந்து தேவன் எழுப்பி தேவன் எனக்கு முடங்கி போன காரியங்களை தேவன் திறக்கும்படி தேவன் அவர்களை பயன்படுத்துவார். The Lord will raise up someone from those whom I have despised and the Lord will show the way. அவர்கள் வாயிலாகிய நிந்தையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். And the Lord will make all the words of reproach into the words of joy. கர்த்தருடைய வெட்கத்தை கர்த்தர் பெரிய கனமாக மகிமையாக மாற்றுவார். God will turn all our shame into great honor. இந்த அற்பமான மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆலோசனை வாயிலாக கர்த்தர் எனக்கு மகிமையான பாதையை காட்டுவார். The Lord will show me a glorious way through the words and advice and counsel of these people whom I have rejected. இந்த மறக்கப்பட்டவர்கள் மூலமாக தேவன் மகிமையான மாற்றங்களை என் வாழ்க்கையில கொண்டு வருவார். The Lord will bring glorious changes through these people whom I have forgotten. வழிகாட்ட கர்த்தர் ஒருவரை உனக்காக எழுப்புவார். God prepares one to show you the way. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பித்தார். Number 2, the Lord showed me the one. கர்த்தர் நமக்காக சிலரை எழுப்புவார். God will raise up someone for us. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 14. Esther chapter 4 verses 13 to 14. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறபடியால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். And Mordecai told them to answer Esther, do not think in your heart that you will escape in the king's palace any more than all of the other Jews. For if you remain completely silent at this time, relief and deliverance will arise for the Jews from another place, but you and your father's house will perish.
Yet who knows whether you have come to the kingdom for such a time as this? நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. Who knows whether you have come to the kingdom for such a time as this? உனக்கு ராஜ மேன்மை ஏன் கிடைத்தது? Why did you get this royal honor? ஆண்டவர் ஏன் உன்னை உயர்த்தினார்? Why did the Lord exalt you? இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நீ உதவியா இருக்க வேண்டும். So that you must help at this time. என்ன காலம் அது? What is that time? 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், When you read from verse 7, ஆமான் என்கிற மனிதன் யூதர்களுக்கு விரோதமாய் செய்த சூழ்ச்சியை குறித்து மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே சொல்லும்படி ஆள் அனுப்புகிறார். Mordecai sent a person to give the information of the conspiracy which Haman has done against Jews. அவன் என்ன திட்டம் பண்ணினான்? What did he plan? யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றி அவனுக்கு அறிவித்தான். He also told him about the sum of money that Haman had promised to pay into the king's treasuries to destroy the Jews. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளை நகலாக எழுதப்பட்டது. And there was a copy of the written decree for their destruction which was given at Shushan. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஆமான் உருவாக்கி கொண்டிருக்கிறான். And Haman was creating a dangerous situation now. இதை கேட்ட உடனே எஸ்தர் சொல்லுகிறார், when she heard it, Esther says, இது கேட்கிறதுக்கு பயங்கரமா தான் இருக்கு. see, it is really dangerous to hear. ஆனா ராஜா கூப்பிடாம நான் அவர் பிரசன்னத்துக்குள்ள போக முடியாது. But I cannot enter the presence of the king without being called. அப்படி நான் அழைக்கப்படாமல் உள்ள போனா நான் கொல்லப்பட்டுருவேன். So if I go without being called, then I will be killed. எனக்கு உதவி செய்ய முடியாது. I cannot help you now. ஆனா மொர்தெகாய் சொல்றாரு, But Mordecai says, ஏமா நீ இந்த அரண்மனைக்குள்ள கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து உனக்கு ராஜ மேன்மையை கொடுத்தது எதுக்குன்னா இப்படிப்பட்ட காலத்துல நீ எழும்புறதுக்கு தான். The reason why God brought into your royal honor and gave you this exaltation is because you shall help at this time. இரண்டாவது காரியம் எழுதுங்க. Number 2, ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் ஒருவரை உனக்காக எழுப்புவார். God will raise up someone to save. ஆபத்திலிருந்து உன்னை தப்புவிக்க கர்த்தர் ஒருவரை உனக்காக எழுப்புவார். God will raise up someone to deliver you from the danger. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எங்க இந்த ஆண்டவர் இந்த எஸ்தரை வைத்திருந்தார்னா அரண்மனைக்குள்ளேயே வைத்திருந்தார். The Lord has kept this Esther right in the palace. இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? What is more funny here? கர்த்தர் இப்படி ஒரு ரட்சகரை அல்லது விடுவிக்கிற ஒரு பெண்ணை அந்த அரண்மனைக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு ஆமானுக்கு தெரியல. Haman never realized that God has already kept such a girl in order to deliver the people there. எல்லாத்தையும் தீர்க்கமா விசாரித்த ஆமான், எல்லாத்துக்கு மேல பிரதானி இருந்த ஆமான் எல்லாரையும் விசாரிச்சு மொர்தெகாய் எந்த ஜாதி எந்த இனம் எல்லாத்தையும் விசாரிச்ச மனுஷன் இந்த எஸ்தர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறான்னு விசாரிக்க மறந்துட்டான். This Haman which he inquired in it everything, which he investigated everything about Mordecai and his background, everything, he did not inquire where this Esther come from. இந்த எஸ்தர் எப்படிப்பட்ட இனம் எப்படிப்பட்ட மேன்மையில் இருக்கிறாள், நம்ம போடுற சட்டம் ராஜ ஸ்திரீக்கு விரோதமாக எழும்பிருமேன்னு கூட யோசிக்க தோணல அவனுக்கு. He never even realized and thought that is who is this Esther, which race she belonged to, and where did she come from, what will happen to the conspiracy that he has created through Esther. தந்திரக்காரன் அவன் தந்திரத்திலே கர்த்தர் பிடிப்பார்னு வேதம் சொல்லி இருக்கு. The Lord will catch the crooked in his crookedness. ஞானின்னு தன்னை நினைக்கிறவனை கர்த்தர் பைத்தியமா மாற்றுவார்னு வேதம் சொல்லுகிறது. The Bible says he who consider him to be a judge, the Lord will make him a fool. ஆமானுக்கு தெரியல நமக்கு எதிரடையா பிரச்சனையாக அல்லது நம்முடைய எல்லா திட்டங்களையும் தவிடுபடியாக்குறதுக்கு அரண்மனைக்குள்ளேயே ஒரு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு ஆள் உள்ள இருக்குன்னு இவன் நினைக்கல. Haman never realized that is already a person with authority who can shatter all his plans right from the palace itself. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, what is more funny here, தேவன் தன்னை ரட்சிக்கும்படி இந்த அரண்மனைக்குள்ள வச்சிருக்கிறார்னு எஸ்தருக்கும் தெரியல. Esther herself did not realize that the Lord has kept her in the palace to deliver the people. எஸ்தர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மேன்மை எனக்கானதுன்னு நினைச்சிட்டாங்க. Esther thought that this exaltation is for herself. இது என் மேல ஆண்டவர் கொடுத்த தயவுன்னு நினைச்சிட்டாங்க. She thought it is a favor of God upon her. ஆனா கர்த்தர் ஒரு பொசிஷன்ல அவளை உட்கார வைத்தது ஒரு பெரிய ஜனத்தை ரட்சிப்பதற்காகன்னு எஸ்தருக்கும் தெரியல. But the reason why the Lord kept her in a great position is to deliver the people, which Esther herself did not realize. நீங்கள் வேதத்தை உன்னிப்பாக வாசிப்பீர்களானா, if you read more closely the Bible, தம்முடைய ஜனங்களுடைய இடுக்கண்களிலிருந்து அவளை ரட்சிக்கும்படி தேவன் எழும்ப பண்ணின மனிதர்கள்
யார் என்று மற்றவர்களும் கண்டுபிடிக்கல, தாங்களும் கண்டுபிடிக்கல. So those people whom God raised to in order to deliver the people who are in his oppression, they themselves did not realize or identify themselves. Even others did not identify them. ஆண்டவர் கிதியோன் இடத்துல பேசும்போது When the Lord spoke to Gideon, அவன் பயந்தாங்கோலியா ஓடுறான், என்னை கொண்டு எப்படி ரட்சிப்பு நடக்கும்? so he ran away being timid and he was totally afraid how deliverance can come through me. மோசேயை குறித்து பாருங்க. And look at Moses. அவன் நான் திக்குவாயன் மந்தனாவு, என்னால ஒண்ணும் முடியாதுன்றான். And he says that I am not eloquent, nothing can I do. அவனுடைய கூட இருந்த அவனுடைய சகோதரர்கள் எபிரேயர்கள் இவன் ரட்சிக்க வந்தபோது, நீ உன்னை என்ன எங்களுக்கு நியாயாதிபதியாய் வைத்தவன் யாருன்னு அசட்டை பண்ணாங்க. And when he came to save those brothers of Hebrew, they themselves said, who kept you as a judge for us? யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு ரட்சகர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மளை விடுவிக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு ஆளை ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அவங்க கண்டுபிடிக்கல. So no one identified or believed that the Lord has already kept a deliverer among themselves to deliver them. இந்த ஜனங்க 430 வருஷமா பெருமூச்சு விட்டு கர்த்தர்ட்ட அழுதுட்டு இருக்காங்க. These people were crying to the Lord for 430 years with a great sigh. தங்கள் நடுவிலேயே ஒருத்தன் பிறந்திருக்கிறான். But one person was born among them. அவன் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். And he was saved. அவன் எகிப்தின் அரண்மனைக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறான். And he was brought up in the palace of Egypt. அவனே தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைச்ச போது கூட மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளல. And even when he was to show himself out, people did not accept him. உன்னை யார் நியாயாதிபதியா வச்சது? Who made you a judge over us? நீ எல்லாம் எங்களுக்கு நியாயம் சொல்ல வேணாம். You need not give us the judgment. ஆனால் தேவன் முன் குறித்திருந்தார். But God has predicted from us. Hallelujah. Hallelujah. மோசேக்கே தெரியல. Moses himself did not realize. கர்த்தர் முன் குறித்திருந்தார். God has pre-appointed. Hallelujah. 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 தாவீதை பாருங்க. Look at David. அவன் தன்னை எப்படி யோசித்தான் தெரியுமா? How did he consider himself? இந்த பெத்லகேமிலே நான் தான் சின்ன வீடு. My house is the least of all in this Bethlehem. இஸ்ரவேலிலே எங்க கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம். And my tribe, our tribe is the least of all in the ராஜாவுடைய மருமகன் ஆகிறது கூட எனக்கு தகுதி இல்ல. I am not worthy to become the son-in-law of the king. தன்னை பற்றி அப்படிதான் நினைத்தான். That is how he considered himself. சவுல் எப்படி இவரை பார்த்தாரு? How did Saul look at him? யப்பா நீ அவனோட யுத்தம் பண்ண முடியாது. See, you cannot fight against him. அந்த கோலியாத் சிறுவயது முதல் யுத்த வீரன். That Goliath was a warrior right from his childhood. நீ ஒண்ணும் பண்ண முடியாதப்பா. But you cannot do anything. இவன்தான் அந்த தேசத்தை பெரிய அழிவிலிருந்து ரட்சிக்க போகிற ரட்சகன் அப்படின்றத ராஜாவும் கண்டுபிடிக்கல, தாவீதும் தனக்கு அதற்கு தகுதி இருக்குன்னு நினைக்கல. Neither king realized that this David was the only person who can save that nation from a great danger, and David himself did not realize that. அவன் தன்னை மேய்ப்பனாக தான் பார்த்தான். He saw himself as a shepherd. அவங்க அப்பா அம்மா அவனை மேய்ப்பனாக தான் பார்த்தாங்க. And his parents also looked him as a shepherd. அவனுடைய சகோதரரை பார்க்க அனுப்பும்போது யுத்தத்துக்காக அனுப்பல, ஆகாரத்தை கொண்டு போறதுக்கு அனுப்புனாங்க. When they sent him to see the brothers, they sent him to take food for them, not to the war. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த இடத்திற்கு அவன் போகும்போது மோர்தெகாய் எப்படி எஸ்தருக்கு புத்தி சொன்னானோ அல்லது காரியத்தை தெளிவுபடுத்தினானோ, அங்கே போகும்போது மற்றவர்களோடு பேசும்போது தான் ஒரு உணர்வை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். But when he went there, like how Mordecai clarified the thing to Esther, similarly when he spoke with others, the Lord brought a clarification to him. 2 சாமுவேல் 23:1 வாசிப்பீர்களானால், when you read 2 Samuel 23 verse 1, அங்கே தாவீது தேவனுடைய ஆவியினால் நிறைந்து அவன் சொன்ன கடைசி வார்த்தைகளை பற்றி படிக்கலாம். Here you can read about the last words of David being filled by the Spirit of God. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இனிமையாய் பாடின, இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால். Now these are the last words of David. Thus says David the son of Jesse, thus says the man raised up on high, the anointed of the God of Jacob, and the sweet psalmist of Israel. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. The Spirit of the Lord spoke by me, and his word was on my tongue. Hallelujah. Hallelujah. ஆரம்பத்தில் தெரியல. Initially he did not know that. இந்த வெளிப்பாடு எப்படி வந்ததுன்னா ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடு. This revelation was given by the Spirit of God. யப்பா உன்னுடைய கண்ணில் நீ அற்பமா இருக்கலாம். See, you might be totally despised in your eyes. உலகத்தின் பார்வையில் நீ அற்பமா இருக்கலாம். You might be considered totally despised in the world. தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். But God has anointed you. Hallelujah. Hallelujah. எஸ்தர்
எஸ்தருக்கு தெரியல, தன்னை தேவன் இந்த மேன்மையை, ராஜ மேன்மையை கொடுத்தது ரட்சிப்பதற்காக. Esther did not realize that the Lord has given this royal exaltation to deliver the people. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. உங்களுடைய சிக்கல்களிலிருந்து, நம்முடைய போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி, நாம் சிக்கிக்கொண்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கும்படி தேவன் நம்மை ரட்சிப்பதற்கு, மீட்பதற்கு ஒருவரை கர்த்தர் எழுப்புவார். The Lord will raise up someone to deliver us from all the problems and the struggles that we are caught in. ஏசாயா 45 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்தால், Isaiah chapter 45 verses 1 to 4. ஒரு வினோதமான மனிதனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். The Lord speaks about a very different person. அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். He says, thus says the Lord who is anointed to Cyrus, whose right hand I have held, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன். and I will also subdue nations before him and loose the armor of அவனுக்கு kings. முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கும். To open before him the double doors so that the gates will not be shut. கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்தவன் வலதுகை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறேன். And unto him to open before him the double doors, I will to Cyrus I say, whose right hand I have held. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before you and make the crooked path straight. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். I will break in pieces the gates of bronze and cut the bars of iron. I will give you the treasures of darkness and hidden riches of secret places, that you may know that I the Lord who called you by your name. நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். For Jacob my servant's sake and Israel my elect, I have even called you by your name. I have named you though you have not known me. இந்த ஆள் யார் தெரியுமா? Who was he? கோரேஸ் என்றவர் யார் தெரியுமா? Who is this Cyrus? யூதன் அல்ல. He was not a Jew. இஸ்ரவேலின் ராஜா அல்ல. He was not a king of Israel. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அல்ல. He was not circumcised. இவன் ஒரு பெர்சிய ராஜா. He was a king of Persia. பெர்சிய ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, Unto the king of Persia the Lord says, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ், the Cyrus whom I have anointed. எதற்காக? For what? உன்னை கொண்டு ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். Through you I will subdue the nations. அவர்களுடைய ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன். I will loose the armor of kings. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? You know for what? கடைசில 13ஆம் வசனம் பாருங்க. Verse 13 says, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். I have raised him up in righteousness. கோரேசை எழுப்பினேன். I raised up Cyrus. அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். And I will also direct all his ways. எதற்காக இதெல்லாம் செய்றேன் அப்படினா, Why do I do all these things? அவன் என் நகரத்தை கட்டணும். So that he shall build my city. சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்கணும். And he should let my exiles go free, not for prize nor reward. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about this. பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ள போன மக்களுக்கு எங்கங்க விடுதலை? So where is the deliverance for the people who went to the captivity of Babylon? போற இடங்களெல்லாம் பேரை மாற்றி, அவங்க அடையாளத்தை மாற்றி, அவங்கள அடிமைகளாக்கி வைத்திருக்கிறாங்க சுற்றி இருக்கிற நாடுகள். So wherever they went, all the neighboring countries changed their names, changed their identity and made them slaves. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாம திருப்பினே நம்ம நாட்டுக்கு போவோம்ன்ற நம்பிக்கை சுற்றமாக அற்று போயிற்று. These Israelites totally lost the hope that they will return back their own country. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. But the Lord says, don't be afraid. உனக்காக ஒரு பெர்சிய ராஜாவை எழுப்பியிருக்கேன். I have raised up a king of Persia for you. அவனுக்கு என் நாமமே தெரியாது. He doesn't know my name. நான் தேவன் என்று கூட அவனுக்கு தெரியாது. He doesn't know that I am the Lord. ஒரு அந்நிய மனுஷன். But he is a stranger. ஒரு புறஜாதியான மனுஷன். He belongs to another tribe. தேவனை அறியாத மனுஷன். He was a man who doesn't know God. அவனை உனக்காக எழுப்பி இருக்கேன். But I have raised him for you. அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கேன். I have anointed him. அவன் என்ன செய்வான் என்றா, அவன் வந்து எருசலேமின் நகரத்தை கட்டுவான். He will come and build the city of Jerusalem. சிறைப்பட்டு போன உங்களை எந்த காசும் கொடுக்காம உங்களை விடுதலையாக்கிட்டு போயிடுவான். And he will also deliver every one of you, not for any money or reward, free. தேவன் சொன்ன வார்த்தையின்படியே 70 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். And the Lord also fulfilled according to his word after 70 years. ஆம் பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். Yes beloved, the Lord, the Holy Spirit is speaking to you. நீங்கள் சிக்கிக்கொண்ட உங்கள் இன்னல்களிலிருந்து ரட்சிக்கும்படி தேவன் ஒருவரை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். In order to save and deliver you from all the struggles you have caught in, the Lord will raise someone for you. அந்த ஒரு மனுஷன் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் புரட்டி போடுவான். That one person will totally transform your life. நீங்கள் சிறைப்பட்டு போன நிலைகளிலிருந்து கர்த்தர் எல்லா நிலைகளையும் மாற்றி போடுவார். The Lord will change and transform all your stages of life from your captivity. உங்கள் ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணும். And your eyes will see the salvation. கர்த்தர் உங்களுக்காக ஒரு மனிதனை எழுப்புவதை உங்கள் கண்கள் காணும். Your eyes will see God raising a person for you.
அதிசயமான திசையிலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புவார். The Lord will raise a person from very wondrous direction. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மனிதன் அந்த மனுஷி எழும்பி அவங்க பேசுற ஒரு வார்த்தையினால சிறையிருப்புகள் எல்லாம் ஆண்டவர் உடைச்சு போட்டுருவார். You would have not expected the Lord will raise a person and through their words the Lord will break all the captivities. அவர்கள் மூலமாக தேவன் வாசல்களின் பூட்டுகளை உடைப்பார். The Lord will break all the doors of the gates through them. தேவன் சொல்லுகிறார், அவனுக்கு முன்பாக போய் கோணலானவைகள் அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது, அவன் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி விடுவான். The Lord says crookedness or crooked paths will not be a problem for him, and he will make all the crooked places straight. அவன் என்ன செய்வான் என்றால் வெண்கல கதவா இருந்தா கூட முறிக்க பண்ணும்படி தேவன் அவனை பலப்படுத்துவார். And the Lord will also strengthen him that he will break all the pieces and gates of bronze. இரும்பினால் செய்யப்பட்ட தாழ்பாள்களை தேவன் முறித்து போடுவார். And the Lord will also break and cut the bars of iron. இந்த ஒரு மனிதன் மூலமாக தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வருவார். And through this one person the Lord will bring the treasures of darkness. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தேவன் அவனுக்கு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய வைப்பார். And the Lord will also give all the hidden riches of secret places to him, and the Lord will make him help you. Hallelujah. Hallelujah. நீங்க விசுவாசிங்க, இந்த மாதம் என்னை ரட்சிக்க, என்னுடைய சிக்கல்களிலிருந்து என்னை விடுதலையாக்க தேவன் ஒரு மனிதனை எழுப்புவார். You believe the Lord will raise someone for me to save me and to deliver me. நீங்க எதிர்பாராத திசையிலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வரும். And you will receive your salvation from the place where you least expected. கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. And you are waiting for the Lord. தேவன் உங்களுக்காக ஒரு மனிதனை எழுப்புவார். The Lord will raise a person for you. Hallelujah. 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 ஆமாம், சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த ராஜஸ்திரீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு தேவன் உண்டாக்கின ஆயுதம்னு அவருக்கு தெரியல. Haman never realized or expected that this king, the king's queen, would be the one who can deliver the people from the palace. அத தெரியாமலே இவர் விருந்துல போய் உட்கார்ந்திருக்கிறார். And he was sitting in that feast without even knowing that. வீட்டுல போய் பெருமையா பேசினாரு. And he was speaking great about himself at house. ராஜஸ்திரீ என்னையே விருந்து கூப்பிட்டா. The queen also invited me for the banquet. ஐயோ, நான் ரொம்ப கனம் பெற்றுட்டேன். I am totally honorable. அவ்வளவு பெருமையில இருந்தான். And he was in a pride. அவனுக்கு தெரியல, கர்த்தர் அந்த பெண்ணை இவனுடைய வல்லமையை முறிக்கிறதுக்கு கர்த்தர் எழுப்பி இருக்கிறாருன்னு தெரியல. He was not aware that the Lord has arose that girl to break down his power. ஆம், சத்துருக்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராத திசைகளிலிருந்து உங்களை ரட்சிக்க ஆண்டவர் ஆட்களை உங்களுக்காக எழுப்புவார். The Lord will raise people for you to save from all your problems from the directions where your enemies least expected. கோரேசை போல தேவனுடைய நாமத்தை அறியாத மக்கள் உங்களுக்காக எழும்பி பாழாய் போனவைகளை கட்டி எழுப்புவாங்க. The Lord also will raise people like Cyrus who do not know even the name of the Lord to bring and build cities for you. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம், எப்படி எனக்காக வந்து உதவி செய்தாங்க. You will be surprised what relationship or what connection I have with them. Why do they come and help me? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்காய் காத்திருக்கிற உனக்காக ஒரு இரட்சகனை நான் எழுப்புவேன். The Lord says, I will raise up a savior and deliver for you to save you. Who waits for you? Hallelujah. Hallelujah. வழி காட்டும்படி தேவன் ஒருவரை உனக்காக எழுப்புவார். God will raise up someone for you to show the way. உன்னை ரட்சிக்கும்படி கர்த்தர் உனக்காக ஒருவரை எழுப்புவார். God will raise up someone for you to save you. கடைசியாக மூன்றாவது, At last, the third one. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 9. The gospel according to John chapter 6 verse 8 to 9. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். One of his disciples, Andrew, Simon's Peter brother, said to him, there is a lad here who has 5 barley loaves and 2 small fish, but what are they among so many? இந்த ஒரு பையனுடைய உணவு எந்த எம்மாத்திரம். So what are these? How much will it be sufficient for the food of this one person? 5000 பேர் பசியோட உட்கார்ந்திருக்காங்க. There are 5000 sitting with hunger. எப்படி இவர்களை போஷிப்பது? How to feed them? 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Verse 7 says, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு சொல்லுகிறார், ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்று சொன்னார். Philip answered him, 200 denarii worth of bread is not sufficient for them, that every one of them may have a little. இந்த சம்பவத்தை மற்ற சுவிசேஷங்களை வாசிக்கும்போது, when you read the same incident in the other gospels, சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே சாயங்காலம் ஆயிற்று,
பொழுது போயிடுச்சு, இந்த இடம் வனாந்திரமா இருக்கு, தயவு செய்து இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றாரு. So the disciples came to Jesus and said, it is going, the sun is going down, it is very evening, so you have to send the people because it is a wilderness. இது ஒரு வனாந்திர இடம். It is a wilderness. எங்க போய் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது? Where can we find food for them? இது நேரமும் இப்ப சாப்பாடு செய்யற நேரம் கிடையாது. This is not the time where you can cook food. நம்ம எதுமே ஆயத்தமா இல்ல. We are not prepared already. அப்ப காலம் சரியில்லை, So the season is not good, இடம் சரியில்லை, the place is not favorable, பணமும் கையில இல்ல. and you don't have money as well. எப்படி இந்த ஜனங்களை நம்ம பராமரிக்கிறது, போஷிக்கிறது? So how to feed these people? ஆனா வேதம் சொல்லுது, The Bible says, ஆண்டவர் இந்த கூட்டத்துல வழியே இல்லைன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையின் உணவை கையில கொடுத்து வச்சிருந்தார். when everyone was speaking that there is no way here to sort this out, the Lord has given this food in the hand of a small boy. அந்த சிறு பிள்ளையின் உணவை பார்த்த உடனே அந்திரேயாவுக்கு இன்னும் ரொம்ப சோர்வாயிருச்சு. So when they saw the food of the small boy, they became more disappointed. அவன் சொல்லுகிறான், இந்த சின்ன பிள்ளை சாப்பாடு இத்தனாயிரம் பேருக்கு எப்படி பத்தும்? And they say that how can the food of the small boy be sufficient for so many multitudes? இது ஒண்ணும் பண்ண முடியாது. We cannot do anything. ஆச்சரியம் என்னன்னா, What is surprising? அந்த ஒரு சிறு பிள்ளையினுடைய உணவை இயேசு பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். Jesus received that the food of one person, and the Lord blessed it and gave it to everyone. அதோட விளைவு என்ன தெரியுமா? What happened at the end? 5000 பேர் போஷிக்கப்பட்டது மாத்திரமல்ல, It was not only the Lord fed the 5,000. 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் என்று எல்லாரும் போஷிக்கப்பட்ட பிறகு 12 கூடை நிறைய மீதம் எடுக்க அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். And after this 5,000 men, women and kids were fed, 12 baskets of leftovers were கர்த்தர் taken. என்னோடு பேசின மூன்றாவது வார்த்தை, The third word which the Lord spoke with me. உங்கள் தேவையை சந்திக்க கர்த்தர் ஒருவரை உங்களுக்காக எழுப்புவார். God will raise up someone for you to share and meet your needs. உன் தேவையை சந்திக்க கர்த்தர் ஒருவரை உனக்காக எழுப்புவார். God will raise up someone for you to share. அந்த 5000 புருஷர்கள் இருந்த கூட்டத்துல தேவைக்காக தான் எல்லாம் காத்திருந்தாங்களே தவிர தேவையை சந்திக்கிறதுக்கு யாருமே தெரியல. Among the multitude of 5,000, everyone were waiting for a need, but no one had a solution to meet the need. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து தேவன் ஒரு சிறு பிள்ளையை எழுப்பினார். But the Lord raised the small boy from an unexpected direction which never அந்த people expected. பிள்ளையின் உணவிலிருந்து தேவன் அத்தனை பேருடைய தேவையை சந்தித்தார். And the Lord met and fed everyone, met the needs of every person from the food of that boy. ஆண்டவர் தேவையை சந்திக்கிற விதங்கள் ஆச்சரியமானது. The way the Lord meets our needs are really amazing. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோமானால், When you come to 1 Kings chapter 17, இரண்டாம் வசனத்தை பார்ங்கள். look at verse 2. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. The word of the Lord came to Elijah. அவர்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, The word he said to him, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. Get away from here and turn eastward and hide by the brook Kerith which flows into the Jordan. அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய், And it will be that you will drink from the brook. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். And have commanded the ravens to feed you there. பொதுவா நம்ம அறிஞ்சிருக்கிறது காக்கானா திருடி சாப்பிட்றது தான் காக்கா. Generally we know that these crows will take us, food from us. காக்கா யாருக்கு வந்து சாப்பாடு கொடுத்த சரித்திரமே கிடையாது. There is no history that the ravens will feed the people. வச்சிருக்கிற சாப்பாடை கொஞ்சம் கணம் தப்புனீங்கன்னா கொஞ்சம் முகத்தை திருப்பினீங்கன்னா தூக்கிட்டு ஓடிடும். In a fraction of a moment, if you are not aware, these crows and ravens will come and take away those ஆனா food. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாத்தையும் பிடிங்கி சாப்பிடுற இந்த காக்கா உன்னை போஷிக்கொன்றாரு. The Lord says these ravens which eat from everyone will feed you. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் அந்த கேரி தாற்றங்கடையில் இருந்தபோது காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலேயே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்ததாம். So the Bible says when he went according to the word of God to the brook of Kerith, the ravens brought him bread and meat in the morning and bread and meat in the evening. என்ன ஆச்சரியமா இருக்கு. What surprising and amazing is this? எதிர்பாராத திசையிலிருந்து அவனுக்கு தேவை சந்திக்கப்படுது. His need were met from an unexpected direction. இப்ப நடந்தது என்னன்னா, 7ஆம் வசனத்துல இவன் உட்கார்ந்திருந்த அந்த கேரித் ஆறு வற்றி போயிடுச்சு. Now what happened is that this brook dried up. தேசத்திலே மழை கிடையாது. And there had been no rain in the land. இப்போ 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்ப. In verse 8 the Lord says, நீ வந்து 9ஆம் வசனத்துல நீ எழுந்து எங்க போனா சாரிபாத்துக்கு போ. In verse 9 he says, arise and go to Zarephath. அங்க போய் தங்கி இரு. And you go and dwell there. அங்கே உன்னை பராமரிக்கும்படி
இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். And see, I have commanded a widow there to provide for you. ஓ, இது எவ்வளவு பயங்கரமா இருக்கு. And how great is this? காகம் கொண்டு வந்து கொடுத்துச்சான். The ravens provided him. அடுத்தது கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் யாருன்னு கேட்டா, The next thing which God chose to feed him, ஒரு விதவையின் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. it is the house of a widow. இங்க பாருங்க, இவனும் பாருங்க உடனே கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சாரிபாத்துக்கு போனான். And he also trusted the word of God and went to Zarephath. அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். And he saw a woman gathering sticks. இவன் சொல்லுகிறான், எனக்கு குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு கேட்டான் அந்த அம்மாட்ட. And he asked her, please bring me a little water in a cup that I may drink. தண்ணின்றதே பெரிய பிரச்சனை, ஏன்னா இப்ப மழை கிடையாது. So this water is a big problem because there was no rain. அந்த அம்மா ஏதோ பாவம், ஒருத்தர் வயசானவர் தண்ணி கேட்கிறாரு, இந்த மாதிரி தண்ணி எடுக்க போனா. So she went having pity on him to bring the water. உடனே சொல்றாரு, இப்ப அடுத்தது போயிட்டு இருக்கும் போதே, அம்மா கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. And as she was going, he said, please bring a morsel of bread in your hand. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட அனுப்பியிருக்காரு பாருங்க. See what kind of a person has the Lord sent. அடுத்த வசனம் சொல்லுது, The next verse says, ஐயா என் பானையில ஒரு பிடி மாவு ஒரு கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் தவிர என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று சத்தியமா சொல்றேன் அந்த அம்மா சொல்றேன். And she says, as the Lord your God lives, I do not have bread, only a handful of flour in a bin and a little oil in a jar. இல்லன்னு மாத்திரம் இல்ல, தொடர்ந்து வாசித்தா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்றதுக்கு தான் விறகு பொறுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற. And see, I am gathering a couple of sticks that I may go in and prepare it for myself and my son, that we may eat it and die. ஏங்க, நம்மளே ஒரு பிரச்சனையில இருக்கோம். See, we are already in a problem. இங்க கடைசி சாப்பாடை சாப்பிட்டு சாகறதுக்குன்னு ஒரு குடும்பம் ரெடி ஆயிட்டு இருக்கு. So here a family is ready to eat the last meal and die. இப்போ நம்மளா இருந்தா உடனே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இந்த இடத்துக்காக கர்த்தர் நம்மள அனுப்புனாரு. If we were there, we would have a doubt, did God send me to this place? நமக்கு ஒரு அடை கேட்டா, அந்த அம்மா எங்களுக்கு இருக்கிறது கடைசி சாப்பாடை சாப்பிட்டு சாக வந்து அதுலயும் பங்கு போட வந்திருக்கேயான்னு அந்த அம்மா கேக்குது. So when I asked for a morsel of bread, she says that have you come to take part in the last meal that we have so that we can eat and die? தன்னுடைய தேவை சந்திக்கப்படும்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. There is no possibility that his needs will be met. ஆனா இந்த எலியா தேவனுடைய வார்த்தையை நம்பினான். But this Elijah believed the word of God. ஹல்லேலூயா. Hallelujah. அவன் சொல்லுகிறான் 13ஆம் வசனத்துல, In verse 13 he says, அந்த விதவையை பார்த்து, அம்மா நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் முதல்ல ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உன் குமாரனுக்கு பண்ண. And he said, do not fear, go and do as you have said, but make me a small cake from it first and bring it to me, and afterward make some for yourself and your son. ஏன் தெரியுமா? You know why? மழை வர்ற வரைக்கும், பஞ்சம் தீர்ற வரைக்கும் உன்னுடைய மா பிசைகிற தொட்டில மாவும் குறையாது, கலசத்துல எண்ணெயும் குறையாது. It's because the bin of flour shall not be used up, nor shall the jar of oil run dry until the day the Lord sends rain on the earth. 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், Verse 15 says, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. she and he and her household ate for many days. 16ஆம் வசனத்துல கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. Verse 16 says, the bin of flour was not used up, nor did the jar of oil run dry, according to the word of the Lord which he spoke by Elijah. எவ்வளவு ஆச்சரியம்! How great it is! நம்முடைய தேவன் எழுப்புவார். Our God will raise up. நமக்காக எழுப்புவார். He will raise people for us. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு எதிர்பாராத திசையிலிருந்து ஆண்டவர் ஆட்களை எழுப்புவாரு. The Lord will raise people from unexpected directions to meet all our needs. நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ தெரியல. I don't know how much you believe that. இந்த மூன்றையும் நான் விசுவாசிக்கிறேன். I believe all the three. கர்த்தர் எனக்கு வழிகாட்ட தேவன் ஏற்ற சமயத்தில் அந்தந்த இடத்துல கர்த்தர் ஆட்களை எழுப்புவா. God will raise someone for me to show the way for me. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல நான் நிக்கும்போது ஆலோசனை கொடுக்கும்படி தேவன் சரியான மனிதர்களை எழுப்புவார். The Lord will raise the right people when I'm totally stuck not knowing what to do to give the counsel. சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் வீட்டில் இருக்கிற ஒருவரை கொண்டு வெளிப்படுத்துவார். I may not know there is a prophet in Samaria, but God will reveal it through the one person who is in my house. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் வாயிலாக பெரிய அதிசயங்களை நான் அனுபவிக்கும்படி கர்த்தர் என் கண்களை திறப்பார். The Lord will open my eyes that I will experience blessings through people whom I have despised. நான் விசுவாசிக்கிறேன். I believe that.
கர்த்தர் என்னுடைய இடுக்கண்களிலிருந்து ரட்சிக்கும்படி விடுவிக்கும்படி தேவன் ஒருவரை எழுப்புவார். God will raise up someone for me to save me from all my struggles. நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் வைத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கான இடங்கள்ல தேவன் வைத்திருக்கிற மறைக்கப்பட்ட மனிதர்களை தேவன் இந்த நாட்களில் வெளிப்படுத்துவார். The Lord will also reveal people who are hidden in a strategic way to save and help us. நமக்கு தெரியாம இருக்கலாம். We may not know that. நாம் அவங்கள பார்க்கும்போது இவங்க மூலமா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் நம்ம நினைக்காம இருக்கலாம். We don't even realize and think that we will receive a deliverance only through them. ஆனா நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாகவே விடுவிக்கும்படி தேவன் சரியான இடத்துல தேவன் ஆட்களை உட்கார வைத்திருக்கிறார். The Lord has already kept people in the right places for us to save and deliver us, so that before we encounter that problem. அவர்கள் பிரபலமாக வெளியே தெரிய மாட்டாங்க. They may not be very popular outside. எல்லாருக்கும் அவர்களுடைய வல்லமையும் அவங்களுடைய அதிகாரமும் வெளியே தெரியாம இருக்கலாம். Their authority, their power may not be visible to everyone. ஆனா ஆண்டவர் உங்களை சரியான நேரத்துல அந்த டேபிள் கொண்டு போக வைப்பார். But God will take you to at the right time to their table. நீங்க சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தைக்கு பின்பு அவங்க எடுக்கிற முடிவு அவங்க செய்கிற காரியங்களை கண்டு நீங்க பிரமித்து போவீங்க. So the decision that they take or the thing that they do at the very small simple words that you utter will be great. அவங்க செய்ய போகிற காரியங்களை பார்த்து பிரமிப்பீர்கள். You will be astonished at the things that they do. இவ்வளவு அதிகாரம் இவங்கட்ட இருக்கா? Do they have so much of power? கர்த்தர் இதெல்லாம் கரெக்டான இடத்துல கொண்டு வச்சிருக்காரா? The Lord has kept all these things in his place. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். The Lord will make you see wonders. Hallelujah. Hallelujah. கடைசியா விசுவாசிங்க. At last believe. உங்களுடைய தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம். Your need might be big. இத்தனை பேருடைய தேவை எப்படி சந்திப்பேன்? How to meet the need of so many people? அங்கே அந்திரேயா சொல்லுகிறது பிலிப்பு சொல்லுகிறது போல, Like Philip said there, ஆண்டவரே பணத்தை வச்சு கூட இத ஒண்ணும் சாதிக்க முடியாது. this is not possible even by money. அந்திரேயா சொல்லுகிறாரு, Andrew says, இந்த சிறு பிள்ளையின் உணவை வச்சிட்டு என்ன பண்ண முடியும்? what can we do with the food of this small boy? ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, ஒரு சிறு பிள்ளையின் உணவை கொண்டு எல்லாருடைய தேவையை சந்திக்க நான் போதுமானவன். I am sufficient to meet the need of everyone using the food of the small ஒரு boy. விதவையை கொண்டு தேவையை சந்திப்பேன். I will meet your need through a widow. காகங்களை கொண்டு தேவையை சந்திப்பேன். I will meet your need through ravens. தேவன் பெரிய காரியங்களை செய்ய அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை தேவன் பயன்படுத்துவார். The Lord will use simple and despised to do great things for us. Hallelujah. 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 கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. And what God has purposed for it will not நான் be obstructed. விசுவாசிக்கிறேன் தேவனே நியாயாதிபதி. I believe the Lord is the judge. நம்முடைய கண்களில் பெரிதாய் தெரிகிறவைகளை தேவன் தாழ்த்துவார். The Lord will bring that as great in our eyes as down. நம்முடைய கண்கள் அற்பமாய் தெரிகிறவைகளை தேவன் உயர்த்துவார். And the Lord will exalt which are very down and which are very poor in our நம்முடைய light. கண்கள் அதிசயங்களை காணும். Our eyes will see wonders. கர்த்தர் எனக்காக ஒருவரை எழுப்புவார். God will raise up someone for me. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let us all stand up. இந்த காலையிலே தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This month with the faith of God let us praise the God. கர்த்தர் எனக்காக ஆட்களை ஸ்ட்ராட்டஜிக்காக ஆண்டவர் அந்தந்த இடங்கள் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். The Lord will appoint people strategically for me in that places. எனக்கு குறித்த நேரத்தில் ஆலோசனை கொடுக்கிறதுக்கு ஆட்களை தேவன் எழுப்புகிறார். The Lord will raise up people in order to give me counsel at the right time. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் முடங்கி போய் இருக்கிற என்னுடைய கண்கள் திறக்கப்படும்படி சரியான நேரத்தில் எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு தேவன் சிலரை அந்தந்த இடத்துல வைப்பா. The Lord will set people in their own places in order to show me the way, give me the right counsel and the way and a direction to lead me. அவருடைய வார்த்தைகள் மூலமாக அடைக்கப்பட்டிருக்கிற என் வாழ்க்கை, கட்டப்பட்டிருக்கிற என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை முடங்கி போன என் வாழ்க்கையை கர்த்தர் விடுதலையாக்கி மேன்மைப்படுத்துவார். The Lord will also deliver my life which is totally stuck, which is totally bound through his word and save me. எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தரை விடுவிக்கும்படியாக தேவன் சரியான இடத்தில் அதிகாரம் உள்ளவர்களை தேவன் கொண்டு வருவார். The Lord will bring people with power and authority in the right places in order to save me and deliver me from the problems that I'm facing. ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அவர்களை அந்த இடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். The Lord has appointed them in the right places for me. உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி தேவனே அதை முன்குறித்திருக்கிறார். The Lord has prayed to remind them to save you. கர்த்தர் உன்னுடைய சிக்கல்களிலிருந்து விடுதலையாக்கும்படி தேவன் ஆட்களை ஏற்கனவே கொண்டு போய் வைத்து விட்டார். The Lord has already kept people in the places to deliver you from your problems. Hallelujah. Hallelujah. தேவை பெரிதாக இருக்கலாம். Your need might be big. ஒரே ஒரு மனிதனை கொண்டு தேவை சந்தித்து முடிக்க தேவன் வல்லவர். God is powerful to meet all your needs through one person. ஒரு மனிதன். It is one person. ஒரு மனிதன். It is one man. ஒரு பிள்ளை. It is one boy. ஒரு காகம். It is one portion. ஒரு விதவை. It is one widow.
கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். The Lord is able to do everything. உன் கண்கள் அதிசயத்தை காணும். Your eyes will see wonders. கண்கள் அதிசயத்தை காணும். Your eyes will see wonders. உன் கண்கள் அதிசயத்தை காணும். Your eyes will see wonders. இந்த மாதத்தை கடந்து நீங்க செல்லும்போது when you cross this month, கர்த்தர் எனக்காய் எழுப்பினதை நான் பார்த்தேன். I have seen God raising up people for me. கர்த்தர் எனக்காகவே அந்த மனிதனை எழுப்பினார். The Lord rose that person only for me. எனக்காகவே அந்த மனுஷனை எழுப்பினார். The Lord raised that person only for me. ஓ என் கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. And it is marvelous in my eyes. Hallelujah. 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 இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா, இந்த நாளில் செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தியவரை ஆராதிப்போம். ஹalleluya, 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 Hallelujah, Hallelujah. கர்த்தர் நியாயாதிபதி. God is the judge. கர்த்தர் நியாயாதிபதி. God is the judge. தேவன் ஒருவனை எழுப்புவார். God will raise up someone for me. எழுப்புவார். He will raise up. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we thank you for this morning hour. எங்களுக்காக நீர் எழுப்ப ஏற்கனவே திட்டமிட்ட மகிமையான கிரியைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for the wonderful works that have already predetermined to raise up for us. எங்களுக்கு வழியை காட்ட தேவன் முன்குறித்த ஒருவரை எங்களுக்காக நீர் எழுப்ப போகிறதற்காக நன்றி. Lord, thank you that you're going to raise up someone in order to prepare the way, Lord. எங்கள் இடுக்கண்களிலிருந்து எங்கள் உபத்திரவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கும்படி தேவன் ஒருவரை எழுப்புகிறதற்காக உமக்கு நன்றி. Lord, thank you that you're going to raise up someone for us to save and deliver us from all our struggles and problems. எங்கள் தேவையை சந்திக்கிறதற்கு ஆச்சரியமான விதத்தில் எதிர்பாராத இடங்களிலிருந்து தேவன் உதவி செய்கிறவர்களை எழுப்புகிறதற்காக நன்றி. Lord, thank you that you're going to raise up someone for us in order to share us and help us in times of our need, Lord. இந்த மாதத்தின் முடிவில் நாங்கள் உமக்கு முன்பாக நின்று கர்த்தரே நியாயாதிபதி, கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கும்படி கிருபை தருகிறதற்காக நன்றி. Lord, thank you that you're going to give us grace. At the end of this month we will say God is the judge and he exalts and raises up people. தொடர்ந்து உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும். Lord, confirm your words. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை மகிழ பண்ணும். Lord, make every heart who hears to rejoice, Lord. விசுவாசத்தினால் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். Lord, establish the heart of everyone with faith, Lord. இருதயங்களை திடப்படுத்தும். Lord, strengthen the hearts. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Do not be afraid, I am with you. திகையாதே, நான் உன் தேவன். Do not fear, I am your God. என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். And I will hold you with the hand of my righteousness. உன் கண்கள் என் அதிசயத்தை காணும். And your eyes will see wonders. கர்த்தர் செய்த கிரியைகளுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Lord, thank you for all the good things that you're going to do. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். Praise the Lord. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.